ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்க்குறீங்களா? என் பேர் சுதர்சன். நான் சென்னை சிந்தார்பேட்டையில் இருக்கேன். ஆனால் என்னை இங்கே இருக்கிறவங்க செல்லம்மா என்ன பேரட் சுதர்சன் தான். ஆமாங்க, நம்ம சென்னையில் இருக்க பேரட் சுதர்ஷன் அண்ணா வித்யாக்கா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். அவங்க வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் துலுக்கானத்தம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணா ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் பேரட்ஸ் ஃபீட் அவைலபிள்னு ஒரு போர்டே போட்டு ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டாங்க. நாம் அங்கே அப்படியே கள்ளக்கொட்டை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறோங்க. நம்ம கால் பண்ணி சொல்லும் போதே அந்த அண்ணா வந்து 4 மணிக்கு வாங்க, இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது, மழை வந்தால் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம 3 மணிக்கே போய் நின்றுட்டோங்க. இருந்தாலும் அந்த அக்கா நம்மளை ஸ்வீட்டாக உள்ளே வெல்கம் பண்ணிவிட்டு தண்ணி குடிங்கன்னு கொடுத்தாங்க. குழந்தை வச்சுருக்கீங்க, பால் வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம் அப்படியே அந்த வீட்டில் இருந்த பிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தோங்க. அதில் இந்த மீனாட்சி சுதர்ஷன் அண்ணா ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே நம்மளை மாதிரி விசிட்டர்ஸ் போய் கொடுக்குற கிஃப்ட்டு தான். அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அழகாக வீட்டில் எல்லா இடத்துலையும் ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நேராக மாடிக்கு போயிட்டோங்க. நாம் சொன்ன மாதிரி 3 மணிக்கே போனனால நம்ம தான் ஃபஸ்ட் ஆளே அந்த இடத்துக்கு. நம்ம போகும்போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. இந்த பக்கம் பார்த்தா மெடிக்கல் காலேஜ், அந்த பக்கம் பார்த்தா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். சிட்டி சென்டரில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இத்தனை கிளிகள் வருதுங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயந்தாங்க. அங்கே இத்தனை செடிகள் இருந்தது. இந்த செடி எல்லாமே கிளிகள், அங்கே வர பறவைகள் போட்ட எச்சத்துலேருந்து முளைச்சதுன்னு தான் அந்த அண்ணா சொன்னாங்க. அந்த இடத்துல நம்ம அப்படியே மழையை ரசிச்சுட்டு உட்காந்துட்டோங்க. 4 மணி பக்கம் ஆக ஆக ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க. கிளி, புறா, காக்கான்னு நிறைய பேர் ஒருத்தராக வர ஆரம்பித்து ஃபுல்லாக அந்த மரம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டாங்கங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. மழை விட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை விட்ட உடனே எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் இவங்க தாங்க இருக்காங்க. ஒரு பக்கம் கிளிகள் இருக்காங்க, ஒரு பக்கம் புறா இருக்காங்க, ஒரு பக்கம் காக்கா அப்பப்போ 1-2 வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பெஞ்சஸ் எல்லாம் நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு, வர விசிட்டர்ஸ் உட்காந்து பார்க்குறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. அந்த அண்ணா வந்ததும் நம்ம வாங்கிட்டு போன கள்ளக்கொட்டையே கொடுத்துட்டோங்க. தேங்க்யூ. நீங்கள் கொடுங்க, கையால் கொடுங்க. 4 மணி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக அந்த அண்ணா அரிசி ஊற வச்சுருந்த அரிசியை அவர் ஒரு பக்கெட், வந்த விசிட்டர்ஸ் ஒரு பக்கெட், வாலண்டியர்ஸ் ஒரு பக்கெட்னு ஆளாளுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அண்ணா வந்ததும் மரத்தை பார்த்துட்டு எடுத்து வைங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரிசி வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டுக்க சொன்னாங்க. நம்மளும் தொட்டு கும்பிட்டாச்சு. டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு அப்படியே கையில் எடுத்து ஒரு பிடியாக எடுத்து வச்சாங்க. அங்கே வாலண்டியராக வந்துட்டுருக்காங்கங்க. டெய்லியும் அந்த அக்காவும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அக்கா கள்ளக்கொட்டை ஒரு 4-5 கள்ளக்கொட்டை எடுத்து அரிசிக்கு நடுவில் வைக்கிறாங்க. வைக்கும் போதே அந்த அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, அள்ளி வைங்கம்மா, எண்ணி வைக்காதீங்க, அள்ளி அள்ளி வைங்க அப்படிங்கிறாங்க. அவர் வச்சிட்ருக்க நம்ம ஸ்கூல்லலாம் எப்படா லஞ்ச் பெல் அடிக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கங்க. இந்த அண்ணா வச்சிட்ருக்க வர விசிட்டர்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிவிட்டு வித்யாக்காவும் மேலே வந்துட்டாங்கங்க. 4:30 மணி ஆகுதோ இல்லையோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வித்யாக்காவும் அரிசி கள்ளக்கொட்டைன்ட்டு தனித்தனியாக எல்லோரும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நம்மளை மாதிரி போயிருந்த விசிட்டர்ஸ்க்கும் நீங்களும் வைங்க அப்படின்ட்டு கொடுத்தாங்க. நம்மளும் அரிசி கள்ளக்கொட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருந்தோங்க. இன்னொரு பக்கம் கோதுமை கொடுத்தாங்க அந்த அக்கா. ஒருத்தர் கையிலையும் போட்டு கீழே போட சொன்னாங்க புறாக்களுக்காக. அப்படியே முழுங்குவாங்க. இல்லைங்க, அப்படி கிடையாது. அழகா தோல் உரிச்சு நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க. பொறுமையா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். தழகிதான் தொங்கி இடம் எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் ரசிச்சு பாருங்க. போன்லயே பாத்துறாதீங்க, மனசார கண்ணால பாருங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க பாருங்க. ஓகேங்களா? வர ஆரம்பிப்பாங்க, பார்த்து ரசிச்சுருங்க. அவங்க வரும்போது மட்டும் கொஞ்சம் சைலண்ட். அந்த அக்கா சொல்லிட்டு போய் ஒரு 2 செகண்ட் கூட ஆகலைங்க. லஞ்ச் பெல் அடித்தா லஞ்ச் பேக்கை தேடி ஓடுற மாதிரி எல்லாரும் வந்து ஓடி வந்தாங்க. ஒருத்தராக வர ஆரம்பித்து அந்த இடமே ஃபுல்லாக
பச்சையும் கருப்பும் கம்பளி போத்துன மாதிரி ஆயிடுச்சுங்க. வித்யாக்கா சொன்ன மாதிரி கிளிங்கெல்லாம் பொறுமையாக ஒரு கல்லைக்கொட்டையாக தோலை உரித்து சாப்பிட்றாங்க. ஆனால் புறாலாம் பொப்புன்னு அள்ளி அள்ளி வாயில் போடுறாங்கங்க. சுற்றி இருக்க பறவைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கு போய் அந்த பறவைகளெல்லாம் சாப்பிட்றத பார்த்தோன்னே அப்படியே ஒரு பேர்ட் தெரப்பி மாதிரி அதை மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தோங்க. அந்த சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அண்ணா என்ன சொன்னார்னா, எல்லோரும் தொட்டு கும்பிடும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தால் அதை வேண்டிக்கோங்க, இவங்க மூலிமா அது கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு வாலண்டியர் இருந்தாங்க, ஒரு தம்பி. இங்கே வந்து கொஞ்ச நாளாக வாலண்டியராக இருக்கேன், எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு ஜாபே கிடைச்சது சென்னையில் அப்படின்னு சொன்னாங்க. கீழே போட்ட கோதுமையெல்லாம் தனியாக ஒரு புறா கூட்டம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. நம்ம எவ்வளோ டென்ஷனில் போயிருந்தாலும் அந்த இடத்த பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாகிடுவோம். டிசம்பர் ஜனவரிக்கு போயிடுவாங்க, அது சீசன். என் குழந்தைங்க இன்னைக்கு நடிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகு கம்மியா இருக்கும். அதனால நான் இன்னும் போறது இல்லை. 14 வருஷமா குழந்தைங்களோட வாழ்ந்துட்டோம். நாட் ஒன்லி பேரண்ட்ஸ். அதே மாதிரி மரங்கள் இருந்தாதான் இந்த இனங்கள்லாம் மாறும். நான் ஒரு ஸ்கூபா டைவர், மிலிட்ரிக்கு 10 வருஷம் ஜிம் ட்ரைனரா இருந்தேன். மிலிட்ரிக்கு இயற்கையோட எனக்கு இவங்க என்னோட ட்ரெயின்லாம் ரிலீஸ் பண்ணதுனால என்னோட வாழ்க்கை தியாகம் செயல்படும். அந்த அண்ணா சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆட்டம் அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு ஊஞ்சல் ஆடிட்டு சேட்டை பண்ணிட்டு கரகரன்னு பறந்துட்டு அந்த மாதிரி தாங்க இருந்தாங்க. நிஜமாகவே பார்க்குறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 16 வருஷமாக இந்த அண்ணா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, பறவைகளுக்கு உணவு கொடுத்துட்டு. நிஜமாகவே பெரிய விஷயந்தாங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கே டெய்லியும் நம்ம சாப்பாடு போடுறது, ஒரு நாள் ஆள் இல்லைன்னா அதை யார் பார்த்துக்குவா அப்படின்ட்டு இருக்கோம். 16 வருஷமாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் போது அவர் எங்கேயுமே போகிறதில்ல. என்னோட தேவையை நான் குறைச்சிக்கிட்டேன், நாங்கள் எங்கேயும் வெளியே அதிகமாக போகிறதில்ல, எங்களோட செலவையும் கம்மி பண்ணிக்கிட்டேன்னு சொன்னார். இவங்க ரோஸ் ரிங் பேரக்கிட், இவங்க கிளிகள்லாம் 400 வகைகள். இந்த கிளிகள் பேர் ரோஸ் ரிங். இது சவுத் இந்தியன். இதை விட விங்ஸ்ல ரெட் கலர் ஒட்டி இருக்கும், அது நார்த் இந்தியன் பேரட், அது அலெக்சாண்டர் பேர். உருவத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த கிளிகள் தான் இங்கே இருக்கிற மரங்கள்லாம் நட்டது. கிளிகள்னு இல்லை, பறவைகள், விலங்குகள் தான். அவங்க எச்சத்தில் எனக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக நிறைய கொட்டைகள் எடுத்து வந்து தருவாங்க. அந்த சீட்ஸ்லாம் அவங்க எச்சத்தில் வந்தது, டைஜஸ்டான கெமிக்கல். அதை நம்ம சும்மா பாட்டில் போட்டால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் மரங்கள். நான் ஒரு 2000 மரம் நட்டு வந்திருக்கிறேன், என்னால் முடிஞ்சது. ஏன்னா மரம் இருந்தால் தான் அவங்களுக்கு வீடு, உணவு, உங்களுக்கு ஆக்சிஜன். இந்த மாதிரி 6 பந்தி ஓடிச்சுங்க. எல்லாம் ஒருத்தராக வந்து சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த டவுட்டை அந்த அண்ணாக்கிட்டே கேட்டுடலாமேன்னு கேட்டுட்டேன். என்ன ஆகுங்க இதுக்கப்புறம்? இதை க்ளீன் பண்ணி எடுத்துருவீங்களா இல்லை அவங்க சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே வச்சுருவீங்க? ஆக்சுவலாக ஈவினிங் ஹெவியாக போடுறது புறாக்கள் வந்து சாப்பிட்றது. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க கிளிங்க மார்னிங் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. நான் வரத்துக்கு முன்னாடி இவங்க வந்துடுவாங்க. சரியாக சாப்பிடாதவங்க, பசி, இப்போ குஞ்சுகளை அவங்க வச்சுப்பாங்க, அம்மாக்களுக்கு பசி வந்து, குஞ்சுக்கு பசி வந்து, அவங்களாம் இங்கே வந்து கடற்கரை சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நான் இன்னொரு ரிப்பீட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் எப்படி இப்போ வச்சேனோ அதே மாதிரி பக்கெட்டில் எடுத்து வந்து நான் இது ஒரு 16 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கெட்டு போகாது நைட்ல வச்சது. இதுவே மார்னிங் நம்ம ஹெவியா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட் ஆயிடும். நீங்க நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ரைஸ்.
ஏன்னா அவ்வளோ பசி. இந்த மாதிரி இவர் சொன்ன உடனே எனக்கு எந்திரன் 2.0 படம் தாங்க ஞாபகம் வந்தது. பேர்ட்மேனை சுற்றி எல்லா பறவைகளும் பறந்துட்டு இருக்க மாதிரி இவரை சுற்றி கிளிகள் புறாக்கள் பறந்துட்டுருக்கு. அதை குழந்தைகளாக பார்க்குறாரு. எங்கள் குழந்தைங்க டே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு ஏதோ மனுஷங்க கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. அதே மாதிரி நம்ம பார்க்க போகிறவங்களையும் வாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணுறாங்க. அந்த அக்காவும் சரி அண்ணாவும் சரி எல்லாருக்குமே போன உடனே ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்து தாங்க நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எங்கேயாவது சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பேர்ட் லவராக இருந்தாலும் சரி, நார்மலாக ஒரு இடத்துக்கு போகணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் இவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். நம்மக்கிட்ட எதுவுமே காசெல்லாம் வாங்குறது இல்லைங்க, டொனேஷனும் இல்லை. நமக்கு விருப்பம் இருந்தால் கடலக்கொட்டை 1 கிலோ வாங்கிட்டு போகலாம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.